ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக காரசாரமாக ஒரு பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறேன். இந்த பெப்பர் சிக்கன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா கிரேவியாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி வெட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு இந்த வெங்காயம் தான் நமக்கு வந்து நல்லா திக்கு கொடுக்கும். அதனால் வந்து நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்கிறேன். 5 தக்காளி வந்து எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, ரசம், சோறு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானோடனே அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் சோம்பு வந்து போட்டுக்கோங்க. சோம்பு கருக விடாமல் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக வந்து கலர் மாறினா போதும். ரொம்ப வந்து பொன்னிறமாலாம் நீங்கள் வதக்க வேணாம். லைட்டாக கலர் மாறணும். கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக அதை கிண்டி விடுங்க. கலர் வந்து லைட்டாக மாறின உடனே தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி நம்ம அதை ஊற்றும் போது தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு இது எதுவுமே நம்ம வந்து அரைச்சி ஊற்ற தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வந்து இதில் கிடச்சிரும். ஆனால் வெங்காயம் தக்காளி நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரெண்டுலேயுமே தண்ணி வந்து விடும். வெங்காயமும் தண்ணி ஊற்றாம அரைங்க, தக்காளியும் தண்ணி ஊற்றாம அரைங்க. நம்ம சிக்கனே வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த தண்ணியில் தான் வந்து வேகவே விட போகிறோம். இப்போ மூடி வச்சு இந்த மாதிரி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நம்ம வந்து இந்த எண்ணெயில் ஊற்றிட்டு நம்ம கிண்டும் போது நல்லா தெறிக்கும். அதனால் நீங்கள் மூடி போட்டு சிம்மில் வச்சே நீங்கள் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சம அளவில் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து இதோட நல்லா வேக விட்டுருவோம். தண்ணி வந்து ஊற்ற வேணாம். சிக்கன்லேயும் தண்ணி விடும். நம்ம கீழே வந்து கிரேவியாக தான் வச்சுருக்கோம். அதிலே வந்து நல்லா வெந்துடும் சிக்கன். உரப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது வந்து சம அளவில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள்னா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உரப்பு விட்டுனா கம்மியாகனா நீங்கள் குறைச்சி வந்து போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து உரப்பு நல்லாவே சாப்பிடுவோம். இப்போ மூடி வச்சு சிக்கனை வந்து நல்லா வேக வச்சாச்சு. சூப்பராக வந்து வெந்துருச்சு. அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா ஜூஸியாக அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வந்து நான் 2 பாக்கெட் போட்டிருக்கேன். 6 ரூபா பாக்கெட் 2 பாக்கெட் போட்டிருக்கேன். அது எப்படியும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக வந்துடும். அந்த மிளகுத்தூளை போட்டுட்டு கடைசியில் கொத்தமல்லி, புதினா போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 1 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.